ஏன்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, லட்டு மாதிரி அமையுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம். 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி தன்னுடைய சுய சாரத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு அசுர பலத்தை கொடுக்கும். எதுவா இருந்தாலும் நோண்டி நொங்கி எடுத்துருவீங்க. நல்ல மனுஷாலுடைய துணை கிடைக்கும். உங்க மனைவினால உங்களுக்கு யோகம், உங்க கணவர்னால உங்களுக்கு யோகம், உங்க மாமியார்னால உங்களுக்கு யோகம். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மகர ராசினருக்கு உங்களுக்கு வந்து லோகம் தான். ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தியாகும். குரு பார்வையில் இருக்கும்போது துட்டு வந்துட்டே இருக்கும். நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, லீவ் போட்டாலும் சரி, பேட்டிக்கல் புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒடிவாயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு துட்டு வரும். இந்த பராபவ ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பராபவ ஆண்டு ஆக்சுவலாக பிறந்ததே மகர ராசிக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சுத்தமான குரு பார்வை, சுத்தமான பசு நெய்யால் தயாரித்த ஸ்வீட்டுகளுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, லட்டு மாதிரி அமையுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம். எங்க போனாலும் சரி, மற்றவங்க மூலியமா நமக்கு யோகம் வருமா, கூட்டணியில ஆட்சி அமையுமா, எல்லா விஷயங்களும் உங்களுக்காகவே பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு கல்யாணம். நியூ இயர் பலன்கள்லேயே மகரத்துக்கு நான் சொன்னேன், ஜாக்பாட்ல நம்பர் 1 இருக்குங்க. குருவுடைய முழு பார்வை பலம். சிம்பிளுங்க. உங்க வீட்டிலேருந்து கதவை திறந்தா எந்த வீடு ஃபர்ஸ்ட் தெரியும்? எதிர்த்து இருக்கக்கூடிய வீடு தெரியும். அந்த குரு எதிர்த்து வீட்டிலேருந்து நம்மளை பார்த்தாங்கன்னா எப்படி? இதுதான் உங்களுடைய நலம். அந்த அளவுக்கு நன்னா இருக்கு. அதுக்கும் மேல இன்னொன்னு சொல்லலாமா, 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி தன்னுடைய சுய சாரத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு அசுர பலத்தை கொடுக்கும். எதுவா இருந்தாலும் நோண்டி நொங்கி எடுத்துருவீங்க. அதாவது டு த ரூட்ஸ், என்ன பிரச்சனைங்கிறது கீழே போய் அலசி ஆராய்ந்து ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேச்சு மட்டும் குறைச்சு வேலையில வீரியத்தை காட்டினீங்கன்னா சும்மா பட்டைய கிளப்பம். ஏன்னா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட் வரைக்கும் தேவையில்லாத கேஸு, தேவையில்லாமல் வயிறு பிரச்சனை, தேவையில்லாமல் பிரதர்னால பிரச்சனை, தேவையில்லாமல் நண்பர்னால பிரச்சனை, வேலையில் தேவையே இல்லாத அபாண்டமான பழி, இது எல்லாமே இந்த பராபவ ஆண்டு ஆரம்பித்து 10 நாளில் காணாமல் போகும். இவ்வளோ நாள் இவன் ஆட்டம் ஆடினானே, ஏன்னா சத்தமே இல்லாமல் இருக்கானே, உங்களுக்கே டவுட் வந்துடும். ஓ, டைம் மாறிடுச்சோ அப்படின்னு. 10 நாளில் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா குரு மாறுறாங்கிறது சமாச்சாரம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த குரு ப்ரஹஸ்பதி, அவர் மாறும்போது 10 பேர் நமக்கு அட்வைஸ் கொடுவான். நல்ல அட்வைஸாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை நான் அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்றீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். நல்ல மனுஷாலுடைய துணை கிடைக்கும். உங்கள் மனைவினால உங்களுக்கு யோகம், உங்கள் கணவர்னால உங்களுக்கு யோகம், உங்கள் மாமியார்னால உங்களுக்கு யோகம், உங்கள் ஹஸ்பண்டோட அம்மானால, உங்கள் அத்தையினால உங்களுக்கு யோகம். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மகர ராசினனுக்கு உங்களுக்கு வந்து லோகம் தான். அந்த லாட் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், இப்போ கையை மேலே தூக்கி மேலே சுவிட்சை தட்டினான்னா எப்படி பரவாயில்லையே, எல்லாரும் எதை பண்ணாலும் நமக்கு சாதகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் மகரத்துக்கு எவன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அருமையான பலன்கள் இந்த பராபவ ஆண்டில் வந்து யாருக்குன்னு கேட்டால் மகரத்துக்கு தான். பணத்துக்கு பணம், ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தியாகும். குரு பார்வையில் இருக்கும்போது துட்டு வந்துட்டே இருக்கும். நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, லீவ் போட்டாலும் சரி, சபாட்டிக்கல் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒடிவாயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு துட்டு வரும். ஸோ பணங்காசுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது கல்யாணம். குரு பார்வை வரும்போது கல்யாணத்துக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது குழந்தை. முதல் குழந்தை ஆல்ரெடி இருக்குது சார், 2வதுக்கு we are really trying to conceive. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி கன்சீவ் ஆனாலும் அது நடக்காது. ஏன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும்போது நடக்கும். இப்போ குரு பார்வை வருது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கும். குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம். நல்ல பேரை வைங்க. ஸ்வேதா, காமாட்சி, மீனாட்சி, இந்த மாதிரி இந்த புஷ் டிஸ் தஸ் அப்படின்னா நிறைய பேர் வைக்கிறாங்க. வரலாம் புரியுமா? ஒரு பொண்ணோட பேர் வச்சிருக்காங்க யாச்சிகான்னு. யாச்சிகான்னா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பேரோடைய அர்த்தமே தெரியாம இப்படிலாம் பேர் வைக்கக்கூடாது. நிறைய நான் ரியாலிட்டி பார்க்குறேன் நிறைய பேரை. தயவுசெய்து நல்ல பேரா பாருங்க. நல்ல பேர் வைக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த கிரகம் வேலை செய்யும். அந்த கிரகம் ஜாதகத்தில் நன்னா இருந்ததுன்னு வைங்க, அந்த குழந்தையோடைய பேர்னால அந்த பொண்ணு பெருசாகும். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற்றினோன்னு பெரிய ஒரு லிஃப்ட்ல போவாங்க. இதெல்லாம் தான் விஷயமே. நம்ம ஓல்டு ரொம்ப புராண விஷயங்கள் இருக்கக்கூடிய இதை வந்து வேத அங்கம்னு சொல்லுவோம். ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது வேதத்தின் ஒரு அங்கம்.
அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை கரெக்டாக நம்ம பிரயோகம் பண்ணோம்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா பயங்காட்டுறதுல மட்டும் ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு காலையில் செத்து போயிடுவேன், ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவேன், இந்த ஆண்டு புஸ்ஸு, நிறைய பேர் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதில் ஜோதிஷத்தில் நல்லது 85% சொல்லணும். 10% நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை அப்படியே டச் பண்ணி விடணும். ஒரே அடியாக வந்து போயிடும் கோயந்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது. மகரத்தில் பிறந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது நிறைய நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் ஏற்படும். அதாவது என்னன்னா ஒண்ணே ஒண்ணுதான், காதல் திருமணம் சொல்லிட்டார் அப்படிங்கறதுனால அதாவது இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது. உண்மையான ஒரு காதலா இருக்கும்போது அது கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது, வீட்டுல பெரியவங்களுடைய அனுமதியோட செய்யக்கூடிய திருமணங்கள் நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கை மாறுறதுங்கிறது கண்கூட தெரியுது. அதனால நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா புது பிசினஸ், புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். கணவருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், மனைவிக்கு வெளியூர் வேலை கிடைக்கும், வேற ஊருக்கு போயிட்டு வர மாதிரி, அதெல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பிரச்சனைகள், நிறைய கடன்ல இருந்து வெளியே வருவீங்க. அதே மாதிரி கஷ்டப்படாம ஒரு விஷயம் நடக்காதுன்னு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மனைவி அமைவதெல்லாம் தெய்வத்தின் செயல் அப்படிங்கிற மாதிரி நான் மாத்திட்டாரேன். ஏன்னா பாக்கியத்துல 7ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு நல்ல பொண்ணா அமையும். அவங்க வந்து டீச்சரா இருப்பாங்க, இல்ல பேங்கரா இருப்பாங்க. ரொம்ப முக்கியமா ஒரு பெரிய ஒரு வீட்டில் ஒரே பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கலாம். ரொம்ப தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் சொன்னாலும் இதில் ஸ்டார் ஸ்டேட்டஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தான். 100% இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, என்ன பண்ணாலும் சரி இதெல்லாம் விற்று பணமாக வந்துடும். மனைவியால் யோகம், கணவரால் யோகம், அவருக்கு ப்ரமோஷன், உங்களுக்கு பெரிய லிஃப்ட்டு, துட்டோ துட்டு. ஸோ நிறையா விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குது. நிறைய பேருக்கு மாலைகள் மரியாதைகள் தேடி வரும். ஒரு சில பேருக்கு, மகரத்தில் பிறந்த ஒரு சில பேருக்கு முக அமைப்பு மாறும். கண்ணாடி போடுவீங்க, இல்லை மூக்கில் இந்த டீவியேட்டட் செப்டம்னு சொல்லுவோம், அதில் பிரச்சனை வந்து சரியாகிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இல்லை கணவராக இருந்தால் மனைவி ஹெல்த், மெயினாக கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப சின்னது, இதெல்லாம் பெருசு கிடையாது. ஆனால் இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தமும் இருக்குது. ஒரு கொழுப்பு கட்டி இதெல்லாம் வந்துன்னா உடனே சரி பண்ணிடணும். இந்த டைம் பீரியட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஃபேமிலியே செட்டில், நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலியே செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில் இப்போ பராபவ ஆண்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு லிஃப்ட் கொடுக்க போதுன்னே சொல்லலாம். சந்தோஷம் அப்படிங்கிறது 95, பொருளாதார ஏற்றம் 95. கிட்டத்தட்ட கன்னிக்கும் மகரத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடக்க போகிறது. போட்டினா போட்டி, உங்கள் 2 பேருக்கு தான் போட்டி. சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருக்கும். இந்த மகர ராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன? மெயினாக மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனுக்கு முடிஞ்சா திங்கக்கிழமை காத்தால 6 to 7 போய் பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். கெட்ட விஷயங்கள் எதுவுமே பக்கத்தில் கூட அண்டாமல் இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கும்.